வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மட்டன் வறுக்க போகிறேன். 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். தேங்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயமும் இந்த தேங்காயில் கடைசியாக அரைக்கிறதுக்கு. இந்த தேங்காயோட மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு, சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு, தேங்காய் 1 மூடி, வெங்காயம், தக்காளி வதக்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டனில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி, உப்பு கொஞ்சம். இதை 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், 2 வெள்ளை பூண்டை நச்சு போட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டேன். அவ்வளோதான். குக்கரில் மூடி விசில் விட்டுக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பட்டை கிராம்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். குக்கர் நல்லா 2-3 விசில் வந்துச்சு. மட்டன் வெந்துருச்சு. இப்போ நான் தாளித்து ரெடி பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதக்கணுன்னே தக்காளி போடுறேன். வதக்கிட்டு காமிக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு போட்டோம். இப்போ கிரேவிக்கு போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு வதக்கிறேன். வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மிளகு, சீரகம், சோம்பு, 2 வெங்காயம், வெள்ளைப்பூண்டு அரைச்சது, தேங்காய் 1 மூடி இதில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாய், நான்ஸ்டிக் பேன் இருந்தால் போடுங்க. நான் திருச்சி வந்திருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் சமைக்கிறேன். இப்போ நான் இந்த கிரேவி நல்லா சுருளை கிளறியாச்சு. இப்போ இதோட ஆட் பண்ணி ஒன்றா வேக விடுறேன். நான் அவ்வளோதாங்க. கெட்டியாக நல்லா சுருளை கிளறியாச்சு. இப்போ நான் இதை எடுத்து வச்சிட்றேன். ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து வச்சுட்டேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பெப்பர் மட்டன் வறுவல் செய்கிறேன். இது கிரேவி சாதத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம். ரசம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். சாதத்தை பெசரியும் சாப்பிட்டுக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.